la! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holiday. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வெற்றி நடை போடுகிறது. இளைஞர்கள் கூலி வேலைக்கு போகிறவர்கள் சீரழிகிறார்கள். இதை பற்றி கவலைப்படாமல் இந்த லட்சணத்துல கார் ரேஸ் ஒரு கேடா என்று நான் கேட்கிறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய நோக்கம் கடந்த முறை நடத்த முடியல, போன ஆண்டு வெள்ளம் வந்துருச்சு, அதனால நடத்த முடியல, இந்த ஆண்டு நடத்துறோம், உலக அளவுல ஆசியாலேயே வச்சு இது முதல் முறையா சென்னையில நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பெருமை பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே முறைப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பள்ளிக்கூடங்கள் அளவில், கல்லூரிகள் அளவில் ஒலிம்பிக்ல என்னென்ன போட்டிகள் இருக்கோ அந்த போட்டிகள் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளில் பயிற்சி கொடுங்க. அவர்களை சர்வதேச அளவிலான போட்டிகள், அகில இந்திய அளவிலான போட்டிகள்ல பங்கேற்கக்கூடிய நிலையில உருவாக்குங்க. அதை விட்டுட்டு கார் ரேஸ் பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆர்வம் காட்டுகிற ஒரு போட்டி, இதுக்கு நிதி கொடுங்கன்னு வெளியில இருந்து பிரஷர் போயிருக்குன்றாங்க. சம்பந்தமா விசாரணை நடத்துங்க தைரியம் இருந்தா. திரு துரைமுருகன் அவர்களுக்கு சில தகவல்கள் கூட முடிவெடுத்த பிறகுதான் தெரியும். ஆனால் திரு உதயநிதி அவர்கள் கலந்து ஆலோசிக்கப்படுகிறவராக இருக்கிறார் என்று கூட கூறப்படுகிறது. திரு நேரு, திரு வேலு ஆகியோரை விட முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் திரு உதயநிதி. பத்திரிகையாளராக என்னுடைய பார்வை இதில் என்னவென்றால், 2026 தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாக இது நடந்து விடுவதுதான் நல்லது. இந்த உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்குவதன் மூலம் அரசியல் ரீதியாக எழுகிற விமர்சனங்கள், அது அதிமுகவோ பாஜகவோ வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு சில வாரங்கள் தான் நிற்கும். அதற்கு பிறகு அடுத்தடுத்த பிரச்சனைகளில் இது மறந்துவிடும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல்நல ஆரோக்கியத்துடன் இருக்கும் போதே அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற கருத்தும் திமுகவுக்குள் சிலரால் முன்வைக்கப்படுவதாக நான் அறிகிறேன். ஆகவே இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தின் போது அப்போது நடக்க போகிறதா, அல்லது சில மாதங்கள் கழித்து அவர் போயிட்டு வந்த பிறகோ 2025 நடக்க போகிறதான்னு தெரியல. விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்னன்னா, ஃபார்முலா ரேஸ் நடக்க போகுது. அது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்திருந்தாரு. அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, பட்டத்து இளவரசருக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தப்படுது. அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு நபரை குறிப்பிட்டு, அந்த நிறுவனத்தை குறிப்பிட்டு, அவங்களுக்காக தான் எல்லாமே இந்த நிகழ்ச்சியை நடத்தப்படுகிறது. ஏற்கனவே இங்கே மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதை பற்றிலாம் அவங்க கவனத்தில் கொள்ளாமல், விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துட்டுருக்கு, அதை பற்றிலாம் கவனத்தில் கொள்ளாமல் இந்த மாதிரி ஃபார்முலா ரேஸுங்கிறது தேவையா? அதுவும் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பங்கள் வசதி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே இது நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தார். இந்த விவகாரம் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட அதிமுகவும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது இந்த நேரத்தில் தேவையா என்கிற கேள்வி நிச்சயமாக எழத்தான் செய்கிறது. தமிழக அரசு அதனுடைய நிதியை எடுத்து, அல்லது நிதியை கட்டாயமாக பெறப்பட்டு, இதற்காக டொனேஷன்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெறப்பட்டு ஒரு தனியாருக்கு சலுகை செய்ய வேண்டிய, ஆதாயம் அடைவதற்கு வழி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே கார் ரேஸ் நடத்தக்கூடிய ஒரு பகுதி இருக்கக்கூடிய இடத்திலே இதெல்லாம் நடைபெறக்கூடிய நிலையில் இதற்கு புதிதாக ஒரு முக்கியத்துவம் ஏன் தரப்படுகிறது? ஏற்கனவே இது ஒத்திவைக்கப்பட்டு அந்த குறையை போக்க வேண்டும் என்பதற்காக இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? தமிழக அரசுக்கு வேறு அத்தியாவசிய பணியே இல்லையா? இதுதான் இப்போது முக்கியமா என்கிற கேள்விகள் எழத்தான் செய்யும். மக்களை வாட்டி விதைக்கின்ற பிரச்சனைகள் ஒருவரும் இருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. இது குறித்தெல்லாம் சிந்திக்க வேண்டிய அரசு, கவலைப்பட வேண்டிய அரசு. சாராய விற்பனை தங்கு தடையின்றி, நேரகால வரைமுறையின்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் பெருமளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தடுப்பதிலே கவனம் செலுத்த வேண்டிய அரசு இந்த ரேஸை நடத்தலாமா, இந்த போட்டியை நடத்தலாமா, இந்த ஸ்பான்சர்ஷிப்பை யாருக்கு கொடுக்கலாம்? ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி, அது விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அதனுடைய அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நயன்தாராவுடைய கணவருக்கு கொடுக்கப்பட்டது சம்பந்தமாக ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. எந்த அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்பட்டது? நீங்கள் ஒப்பந்த புள்ளி கோரினீர்களா? அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு புகழ்பெற்ற நிறுவனங்கள் இருக்கும்போது அவருக்கு ஏன் அதை தர வேண்டும்? இப்படி முதலமைச்சர் குடும்பத்தினருக்கு வேண்டியவர்களுக்கு ஒப்பந்தங்கள் தருவதற்கும், அல்லது நிகழ்ச்சியை நடத்துகிற வசதியை தருவதற்கும் அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அமைப்பை சேர்ந்தவர். அவர் முதலமைச்சருடைய மருமகனை சந்தித்த ஃபோட்டோவை வெளியிட்டு டேக் செய்திருக்கிறார். நான் அதை பார்த்தேன். இது முக்கியமா என்பது, இது தேவையா, அத்தியாவசிய தேவையா, தலைபோகிற வேலையா என்பதுதான் என்னுடைய அடிப்படை கேள்வி.
அது யாருக்கு தரப்பட்டது, யாருக்கு திருப்தி அளிப்பதற்காக, யார் பணம் சம்பாதிப்பதற்காக இது அவசரமாக நடத்தப்படுகிறது என்பதெல்லாம் இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி, நான் சொன்ன வரிசையான பிரச்சனைகளின் பக்கம் இந்த அரசாங்கத்தின் பார்வையும் கவனமும் தீவிரமாக இருக்கிறது என்பதற்காக தொடர் ஆலோசனை கூட்டங்கள், தொடர் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் இது தேவையா? ரவுடிசம் கட்டுக்குள்ள வந்து விட்டதா? ஒரு என்கவுண்டர் நடத்தப்பட்டது. நான் அந்த என்கவுண்டர் சமய விஷயத்தில் நான் பொதுவாக ரவுடிகளை, அட்டகாசத்தை இந்த மாதிரியான வழிமுறைகள் மூலம் முடிவுக்கு வருமானால் அதை நான் வரவேற்பேன். ஆனால் அதற்கு பிறகும் 2-3 அரசியல் கொலைகள் நடந்திருக்கின்றன. கடலூரில் நடந்திருக்கிறது, ராமேஸ்வரத்தில் நடந்திருக்கிறது, ஒரு பாரதிய ஜனதா பிரமுகர் கொல்லப்பட்டிருக்கிறார், அதிமுக பிரமுகர் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படியான கொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதே போல ஏற்கனவே 2-3 முறை பத்திரிகைகளிலே தங்கு தடையின்றி, அதாவது 24 மணி நேரமும் டாஸ்மாக் கடைகள் இயங்குகிற இடத்தை பற்றி போட்டோவுடன் செய்தி வந்திருக்கிறது. அது இரண்டாவது முறையாக அண்மையில் இந்த செய்தி வந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன் செய்தி வந்திருக்கிறது. எங்கெங்கே கடைகள் 24 மணி நேரமும் போதை டாஸ்மாக் சரக்கு கிடைக்கும் என்பது செய்தி வந்திருக்கிறது. இதை அரசாங்கம் ஏன் தடுத்து நிறுத்த மறுக்கிறது? அரசாங்கத்தின் கண்களுக்கு இது தெரியாதா? அப்படியானால் மதுவிலக்குத்துறை இழுத்து மூடுங்கள். அதற்கு ஒரு அமைச்சர் வேஸ்ட், அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், அலுவலகம் எல்லாம் வேஸ்ட். எக்ஸைஸ் ப்ரொஹிபிஷன் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் விங் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் செய்யுங்கள். சாராயம் எப்போ வேணுமா கிடைக்கும்னா இது ஒரு அரசாங்கம் நடத்துகிற முறையா என்று நான் கேட்கிறேன். இளைஞர்கள், கூலி வேலைக்கு போகிறவர்கள் சீரழிகிறார்கள். இதை பற்றி கவலைப்படாமல் கார் ரேஸ் ஒரு கேடா என்று நான் கேட்கிறேன். ஆகவே இந்த கார் ரேஸ் சம்பந்தமாக எழுந்திருக்கிற கண்டனங்கள் நியாயமானது என்று நான் பார்க்கிறேன். அதான் நியாயமானது நீங்க சொல்றீங்க. அரசாங்கத்தினுடைய நோக்கம், உதயநிதி ஸ்டாலினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, கடந்த முறை நடத்த முடியல, போன ஆண்டு வெள்ளம் வந்துருச்சு, அதனால நடத்த முடியல, இந்த ஆண்டு நடத்துறோம், உலக அளவுல ஆசியாலேயே வச்சு இது முதல் முறையா சென்னையில நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பெருமை. அது மட்டும் இல்லாம எல்லாமே முறைப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை சொல்ற மாதிரி நண்பருக்கு உதவிக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா? அதுக்கான ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த ஸ்போக்ஸ் பர்சன் கான்ஸ்டன்ட் ரவி ஆதாரம் கொடுங்க, நான் உதயநிதியை கேட்கிறேன். உதயநிதி அப்படி யாருக்குமே பண்ண மாட்டார். நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, அமைச்சர் பதில் சொல்லுங்க. இந்த பொறுப்பு யாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு? அது ஏதாவது திறந்த வழி ஒப்பந்தம் கோரப்பட்டதா? இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒப்பந்தங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று கோரப்பட்டதா? இல்ல சிங்கிள் டெண்டர் முறையில் கொடுத்தீங்களா? இல்ல செலக்டிவா அவர் நடத்த முன்வராருன்னு கொடுத்தீங்களா? நீங்க சொல்லுங்க. ஆதாரம் அவர் கொடுக்கணுமா? அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு, இல்லைங்க இப்படிதாங்க நடந்தது, இது நாங்க இதுக்கு கால் ஃபார் பண்ணாங்க, பேப்பர்ல நோட்டீஸ் வந்ததுங்கன்னு சொல்லுங்க. இது இந்த விளக்கம் கோருவது ரெண்டாவது. நான் அடிப்படையிலேயே இது தேவையா என்று கேட்கிறேன். இதுனா அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா? பள்ளிக்கூடங்கள் அளவில், கல்லூரிகள் அளவில் ஒலிம்பிக்கில் என்னென்ன போட்டிகள் இருக்கோ அந்த போட்டிகள் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளில் பயிற்சி கொடுங்க, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுங்க. ஏற்கனவே ஃபுட்பாலில் சிறந்த மாணவர்கள் இருக்காங்க, ஹாக்கியில் இருக்காங்கன்னா அவர்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுங்க. அவர்களை சர்வதேச அளவிலான போட்டிகள், அகில இந்திய அளவிலான போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய நிலையில உருவாக்குங்க. அதை விட்டுட்டு கார் ரேஸ் பெருமையாக பேசிட்டு இருக்கீங்க. உள்ளூரில் இருக்கக்கூடிய சிறந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு விளையாட்டில் பயிற்சி கொடுங்க சார். விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, மாணவர்களுக்கு நலனில் கவனம் செலுத்துங்க. கார் ரேஸ் அப்புறம் பார்க்கலாம். கார் ரேஸ்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் ஒரு கிரவுண்டு கொண்டு வரணும், கோயம்புத்தூர்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கொண்டு வரணும், அதற்கான ஈடுபட்டு இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மாணவர்களுக்காக நல்ல ஒரு தகுதி வாய்ந்த பிடி மாஸ்டர் அமைக்கணும் அப்படிங்கறதுக்கான விஷயங்களையும் அவர் எடுத்து பேசிட்டு இருக்கார். அரசாங்க அதிகாரிகள் அதை பார்த்துட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ அண்ணாமலையோட குற்றச்சாட்டு 25,000 முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு பர்டிகுலரா தொழிலதிபர்கிட்டலாம் கேட்டு மிரட்டி பெறாங்க முன்வைத்திருக்கிறது. இது விசாரணைக்குரியது. சும்மா மேலோட்டமா கடந்து போக முடியாது. ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆர்வம் காட்டுகிற ஒரு போட்டி, இதுக்கு நிதி கொடுங்கன்னு வெளியில இருந்து பிரஷர் போயிருக்குன்றாங்க. அதுதான் சம்பந்தமா விசாரணை நடத்துங்க தைரியம் இருந்தா. இல்லைன்னா இந்த போட்டி சம்பந்தமா வெளிப்படையான அறிவிப்புகளை கொடுங்க. இந்த போட்டி இத்தனாம் தேதி நடைபெற போகுது, இதற்கான ஏற்பாடுகள் யார் வேணாலும் நீங்க கொடுங்க, அரசாங்கம் இதை பரிசீலிக்கும்னு சொல்லுங்க. எப்படி திடீர்னு அவசரமா ஃபைனலைஸ் பண்ணி ஒருத்தர் நடத்த போறாருன்னு வருது? அதனால தானே இந்த கேள்வியெல்லாம் வருது. அதே மாதிரி நிதி வசூல் சம்பந்தமா விசாரணைக்கு உத்தரவிடுங்க. கட்டாயப்படுத்தப்பட்டாங்களான்னு கேளுங்க. கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள் யாரும் சொல்லணுமா, எங்களை கட்டாயப்படுத்தி நிதி கொடுக்க சொன்னாங்க. இல்லைன்னா ஏன் சார், நான் 40 வருஷமா ரிப்போர்ட்டராக இருக்கேன். அதிமுக மாநாடுகளுக்கு பெரும்பாலும் கட்டாயப்படுத்தி வசூல் செய்யறது கிடையாது. 1-2 நிகழ்வுகள் எப்பயாவது நடந்திருக்கலாம். திமுக மாநாடு நடக்கிறப்ப பல சமயங்களில் கட்டாயப்படுத்தி உள்ளூர் நிர்வாகிகள் வசூலுக்கு மிரட்டினாங்கன்னு சேலத்தில் புகார் சொல்லியிருக்காங்க. சேலத்தில் திமுக மாநாடு நடத்தினப்போ புகார் சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி மாநில மாநாடு நடத்தப்பட்ட இடத்துல புகார் சொல்லி குமுதம் ரிப்போர்ட்டர், ஜூனியர் உடன் பத்திரிகைகள் அந்த செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ஆகவே ஏதோ கட்டாயமே படுத்தாத புனிதர்கள் மாதிரி பேசாதீங்க. முதல்ல இந்த கார் ரேஸ் தேவையற்ற வேலை அப்படின்னு நான் பார்க்கிறேன். திருத்தி கொண்டிருக்கிற 6வது விரலை போல இது தேவையற்ற ஒரு போட்டி என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, தேவையற்றன்னு சொல்றீங்க. இன்னும் வந்து அதுக்கான நாட்கள் இருக்கு. அரசாங்கம் வேணா கண்டிப்பா நடத்தியே தீர்வோம் அப்படிங்களே அவங்க தீர்க்கமா இருக்காங்க. இதுல வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கான தகவல் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து வைப்போம். டெபுட்டி சிஎம் ஆக்கணும் எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை அப்படிங்கறதுக்கான முயற்சிகள் நடப்பதாக பல்வேறு ஊடகங்களில் செய்தி வந்துட்டே இருக்கு. நிறைய கட்டுரைகள் வருது. அவர் ஆனால் என்ன தப்பு? நிச்சயமாக நான் அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். அது முதலமைச்சரின் விருப்பத்தின் பார்ப்பட்டது, உரிமையின் பார்ப்பட்டது, ஆளுங்கட்சியின் உரிமை. அந்த ஆட்சியை வழிநடத்துகிற சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முழு உரிமையின் பார்ப்பட்ட விஷயம். அதில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. அதை நான் ஏற்கிறேன். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி மற்றும் ஆட்சி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் போது முன்கூட்டியே கலந்தாலோசிக்கப்படுகிற நபராக திரு உதயநிதி இருக்கிறார் என்பது உறுதியான தகவல். திரு துரைமுருகன் அவர்களுக்கு சில தகவல்கள் கூட முடிவெடுத்த பிறகுதான் தெரியும். ஆனால் திரு உதயநிதி அவர்கள் கலந்தாலோசிக்கப்படுகிறவராக இருக்கிறார் என்று கூட கூறப்படுகிறது. திரு நேரு, திரு வேலு ஆகியோரை விட முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் திரு உதயநிதி. அவருக்கு கட்சியில பிரச்சார ரீதியான பங்களிப்பு இவர்களை விட, நான் குறிப்பிட்ட மற்றவர்களை விட அவருடைய பங்களிப்பு கூடுதல். திருமதி கனிமொழி அவர்களுடைய பங்களிப்பும் கூடுதல். அவருக்கு அண்மையிலே தான் கட்சியில் ஒரு அங்கீகாரமே கிடைத்திருக்கிறது. இதுவரை கிடைக்கவில்லை. இப்போதுதான் நாடாளுமன்ற குழு தலைவராக ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆகவே அடுத்தது திரு உதயநிதிக்கு அவருக்குரிய அங்கீகாரம் தரப்பட வேண்டும் என்று கட்சியில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதே போல குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் விரும்புகிறார்கள் என்று கூறப்படுகிறது. நான் அதற்குள் போக விரும்பவில்லை. திரு உதயநிதி அவர்கள் இன்னும் கொஞ்சம் பயிற்சி பெற்றுக்கொண்டு அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்படலாம் என்பது ஒரு சிலருடைய அபிப்பிராயமாக இருக்கிறது கட்சிக்குள்ளேயே. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் இது செய்யப்படுமானால் அது விமர்சனங்களை கிளப்பும். ஒரு அரசியல் விமர்சகராக, பத்திரிகையாளராக என்னுடைய பார்வை இதில் என்னவென்றால், 2026 தேர்தலுக்கு நன்கு முன்பாக, ஓராண்டுக்கு முன்பாக இது நடந்து விடுவதுதான் நல்லது. ஏனென்றால் இந்த உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக்குவதன் மூலம் அரசியல் ரீதியாக எழுகிற விமர்சனங்கள், அது அதிமுகவோ பாஜகவோ வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு சில வாரங்கள் தான் நிற்கும். அதற்கு பிறகு அடுத்தடுத்த பிரச்சனைகளில் இது மறந்துவிடும். அதன் பிறகு இவர் தனது செயல்பாட்டின் மூலம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நியாயம் என்று நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்தால் இந்த விமர்சனங்கள் அடிபட்டு போகும். ஆகவே முன்கூட்டியே கொடுத்து விடுவதுதான் நல்லது என்பது அரசியல் பத்திரிகையாளராக என்னுடைய பார்வை. ஓகே, அதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக என்ன முடிவு எடுக்குது, அது மட்டும் இல்லாம முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது வந்து அவங்களுடைய முடிவுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கூடிய விரைவில் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க தெரிவிக்கிறீங்களே. ஆனா பாஜகவோ அதிமுகவோ மற்ற கட்சி சார்ந்தவங்கலாம் இதை விமர்சிக்கிறாங்களே. இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அந்த ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியுது. மினிஸ்டரா அது வந்து கண்டிப்பா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கூடிய சீக்கிரமா அவர் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இல்லையா? இதை எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அடிப்படையில் இந்த நிலையை எட்டவில்லை. அந்த கருத்தில் நான் முற்றிலும் மாறுபடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் படிப்படியாக பல்வேறு படிநிலைகளை கடந்துதான் திரு மு.க. ஸ்டாலின் இந்த இடத்தை அடைந்திருக்கிறார். 1989 தேர்தலில் அவர் வெற்றி பெற்றாலும் கூட, முதல் முறையாக போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றாலும் கூட, அன்றைக்கு அவருக்கு அமைச்சராகும் வாய்ப்பு தரப்படவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிறகு மேயராகி அதன் பிறகு அவர் அமைச்சராகிறார். பல்வேறு படிநிலைகள். அப்போதே அவர் இளைஞரணி தலைவராக இருந்து பெரிய மாநாடுகள், இளைஞரணி என்கிற ஒரு அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதன் முழு பெருமையும் திரு மு.க. ஸ்டாலினை சாரும். கலைஞர் அவர்களுடைய மகன் என்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு உயர்வை பெற்றார் என்ற விமர்சனம் நீண்ட நாட்களுக்கு முன்பே அடிபட்டு போய்விட்டது. ஆகவே அந்த விமர்சனம் இன்னும் உயிரோடு இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் நீங்கள் கூறியதைப் போல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திரு ஸ்டாலின் அவர்களோடு ஒப்பிட முடியாது என்பதை நான் ஏற்கிறேன். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் குறுகிய காலத்தில் வளர்ச்சியை கண்டுவிட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் நீண்ட காலம் அதற்கு போராட வேண்டியிருந்தது, தன்னுடைய இடத்திற்கு போராட வேண்டியிருந்தது. திரு உதயநிதி அவர்களுக்கு அது சுலபமாக கிட்டிவிட்டது. ஆனால் நீங்கள் திரு உதயநிதி அவர்கள் வளர்ச்சி கண்டதை மட்டும்தான் பார்க்கிறீர்கள், அல்லது அதிமுகவோ பாஜகவோ அதை மட்டும்தான் விமர்சிக்கிறது. நான் பொதுவாகவே செல்வி ஜெயலலிதா வைத்த விமர்சனம் நியாயமான விமர்சனம் என்று பார்க்கிறேன். திரு மு.க. ஸ்டாலின் விஷயத்தில் அது பொருந்தாது. ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உயர்வை எட்டிய பிறகு பல மாவட்டங்களில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய வாரிசுகளையும் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதற்கு திமுக இடம் கொடுத்தது.
அப்படித்தான் இன்றைக்கு பல பேர் உருவாகி இருக்கிறார்கள். நீங்கள் அது ஒரு பெரியசாமி அவர்களுடைய மகன் ஐபி செந்தில், டிஆர் பாலுவினுடைய மகன் டிஆர்பி ராஜா, இப்படி பல பேர் வரிசையாக உருவாகி இருக்கிறார்கள். அவர்களிலே சில பேர் பொறுப்புக்கு வந்து விட்டார்கள், இன்னும் சில பேர் பொறுப்புக்கு வரவில்லை. எம்ஆர்கே மகன் அவர்தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார், ஆனால் இன்னும் பொறுப்புக்கு வரவில்லை. பொன்முடியின் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார், இப்போது கிடைக்கவில்லை. அது வேறு விஷயம். வேறு என்ன தகுதி அந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ ஆனார்கள் என்றால் அவங்க அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் டு த பார்ட்டி, இவர்களுடைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் சைபர். டிஆர்பி ராஜாவுடைய கான்ட்ரிபியூஷன், வாட் இஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த பார்ட்டி? நோ, நில். டிஆர் பாலுனுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அவருடைய வளர்ச்சிக்கு உதவியது. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், வேறஸ் உதயநிதி கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கு நடிகர் என்ற முறையில் பயன்பட்டிருக்கிறார். அவர் பிரச்சாரத்துக்கு கூட்டம் வந்திருக்கிறது. 2 தேர்தல்களில் போயிருக்கிறார். இப்போ ஒரு அமைச்சராக ஒரே தேர்தலில் கொடுத்துட்டாங்க. ஸ்டாலினுக்கு கிடைக்கல, ஆனால் இவருக்கு கிடைத்திருக்கிறது. இப்போது அந்த கட்சியினுடைய வருங்கால முகமாக அவரை ப்ரமோட் செய்கிற வேலை தோன்றி இருக்கிறது. நாம் யதார்த்த நிலையை பார்க்க வேண்டும் என்றால், அந்த கட்சியினுடைய வருங்கால முகமாக வேறு யாரையாவது முன்னிறுத்தலாமா? அதற்கு ஏற்ப ஈர்க்கக்கூடிய முகம் இருக்கிறதா என்கிற யதார்த்த கேள்வியும் நாம் அணுக வேண்டும். அப்படி இருக்கும்போது 2 பேர் தான் தெரிகிறார்கள், மக்கள் முன்னாடி நன்கு அறிமுகமானவர்கள். அதற்கு காரணம் குடும்ப பேக்ரவுண்டு தான். இந்த குடும்ப பேக்ரவுண்டு என்பதை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் திரு உதயநிதி மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். கலைஞருடைய மகள் என்கிற வகையிலே கனிமொழி இருக்கிறார். கனிமொழிக்கும் கூட்டம் வருகிறது, பெண்கள் வருகிறார்கள். அவர் ஒரு டவுன் டு எர்த் பர்சனாகவும் இருக்கிறார். ஆகவே இது அரசியலில் தவிர்க்க முடியாது. திரு உதயநிதி அவர்களுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடல்நல ஆரோக்கியத்துடன் இருக்கும் போதே அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்ற கருத்தும் திமுகவுக்குள் சிலரால் முன்வைக்கப்படுவதாக நான் அறிகிறேன். ஆகவே இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வெளிநாட்டு பயணத்தின் போது, ஆகஸ்ட் 3வது வாரத்தில் அவர் வெளிநாடு செல்லும் போது அப்போது நடக்கப் போகிறதா, அல்லது சில மாதங்கள் கழித்து அவர் போயிட்டு வந்த பிறகோ, அல்லது நான் சொல்வது போல 2025 நடக்கப் போகிறதான்னு தெரியல. விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holiday. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வெற்றி நடை போடுகிறது.